பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்போள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मत् गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எம்பெருமான்கள் எழுந்தருளிருக்கின்ற நிலைகளை எல்லாம் பெரிய திருமொழி என்கிற தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே பறக்க அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் அடுத்தபடியாக திருக்குறுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அந்த எம்பெருமானுடைய பல பல பெருமைகளை எல்லாம் தம் வாயாலே பேசியும் பாடியும் தொழுதும் ஆடியும் அந்த அனுபவம் தமக்கு மிக இனிதாக இருக்கிறபடியை பேசியும் இப்படி பலவிதமாக அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்றார் இந்த திவ்ய பிரபந்தத்திலே. அதிலே 6வது பாசுரம் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் ஒருவாறு தாம் கூறிக்கொண்டே வந்து முடிவிலே என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானை புகழ்கின்ற தொண்டர்கள் என்ன சொல்லி அவனை புகழ்வார்கள்? ஏனென்றால் அவர்களால் புகழ்ந்து முடிக்க முடியாதே. எவ்வளவு சொன்னாலும் இன்னும் சொல்லலாம் என்பபடியாக ஒன்றோ அவனுடைய புகழ் இருக்கின்றது. அப்படி இருக்கிற பொழுது அவனுடைய பெருமையை தொண்டர்கள் என் சொல்லி புகழ்வார்கள் என்றே இந்த 6வது பாசுரத்திலே கேட்கிறார். மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகங்கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்பப்பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழெந்தொண்டர் என் சொல்லி புகழ்வருதாமே. மூவரில் முதல்வன் என்பதற்கு இப்படி சொல்லலாம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று மூவரை சொல்லுகின்றோம். படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த மூவருக்குள்ளே முதல்வன் என்றால் யார் என்றால் விஷ்ணுவாயிருக்கிற எம்பெருமான் தான் முதல்வன் என்று அப்படி ஒரு பொருள் சொல்லலாம். அதை காட்டிலும் இன்னொரு பொருளும் உண்டு. சப்ரம்மா சசிவ சேந்திரஹா என்று வேதன் சொன்ன கணக்கிலே பார்த்தால் மூவர் என்று பிரம்மா, ருத்ரன், இந்திரன் என்ற மூவர். அந்த மூவரை காட்டிலும், மூவரில் என்றால் மூவரை காட்டிலும் என்று 5ஆம் வேற்றுமையாக கொண்டு அப்படி சொல்லுகின்ற பொழுது மூவரை காட்டிலும் வேறுபட்டவனான, அதாவது பகவான் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அப்படி எல்லா தேவதைகளை காட்டிலும் மேம்பட்டவனாயிருக்கின்றவன் எம்பெருமான் என்று அவனை சொன்னார். அப்படி எல்லா தேவதைகளிலும் மேம்பட்டவனாய் இருக்கிறவன் என்ன செய்தான்? தன்னை ஒரு யாச்சகனாக ஆக்கி கொண்டு மகாபலியினிடத்தில் தானம் வாங்கினான். என்னால் அது இந்திரனுக்காக செய்த செயல் அல்லவா? அதைத்தான் உலகம் கொண்ட என்கிறார். அப்படி என்ன செய்தான் எம்பெருமான்? அந்த உலகத்தை யாச்சித்து பெற்றுக்கொண்டான். மூவரில் முன் முதல்வன், அது அவனுடைய மேன்மையை சொல்லுகிறது. உலகம் கொண்ட என்கிறது அவனுடைய எளிமையை சொல்லுகிறது. உலகம் கொண்ட கோவினை என்றார். ஆனால் அந்த சௌலபியத்தை அந்த வாமனாவதாரத்திலே நாம் சேவிக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு நாம் பிறந்திருக்க வேண்டும். அதிலும் அவனிடத்திலே அன்புடையவனாய் இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு போய் அவனை நாம் சேவிப்பது என்றால் எங்கே சேவிப்பது என்றால் குடந்தைமேயா குருமணி திரளை என்று திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசம் அங்கே எழுந்தொழி இருக்கிறான். மகாபலி ஒருத்தனிடத்திலே யாச்சகனாய் சென்றான், அது வாமனாவதாரத்திலே. ஆனால் இந்த திருக்குடந்தை என்கிற திவ்யதேசத்திலேயோ அத்தனை பேரிடத்திலேயும் யாச்சகனாய் நிற்கிறானாம். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் மோட்சம் தருகிறேன் என்று தன்னை எல்லோரும் வந்து அடிபணிய வேண்டும் என்று நம்மை அவன் யாச்சிப்பவனாக ஒன்றோ இங்கே திருக்குடந்தையிலே அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே அவனை தெரிவிக்கின்றார். குடந்தமேய குருமணி திரளை. குருமணி என்னால் மிகவும் உயர்ந்த மணி என்பது பொருள். குரு என்கிற வட சொல்லுக்கு மிகவும் உயர்ந்தது என்று பொருள். குருவான மணி, மிகவும் உயர்ந்ததான அந்த குருமணி திரளை என்று சொன்னார். அதற்கு மேலே இன்பப்பாவினை, அந்த எம்பெருமான் திருக்குடந்தை என்று சொன்ன உடனே
அவனை இன்பப்பா என்று சொன்னதற்கு ஒரு சேர்த்தி நாம் அழகாக சொல்லலாம். இன்பப்பா என்றால் மிகவும் இனிமையான பாசுரங்கள் என்பது பொருள். பாசுரங்களே வடிவெடுத்தவன் எம்பெருமான், இனிமையான பாசுரங்களாலே துதிக்கப்படுபவன் எம்பெருமான் என்றால் அதற்கு என்ன பொருள் என்னால் திவ்ய பிரபந்தம் போலே இனியவன் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட அருளிச் செயல் போலே அவன் மிகவும் இனியவனாகினாலே அவனை இன்பப்பாவினை என்கிறார் என்று இந்த அருளிச் செயலையே இதற்கு இன்பப்பாவுக்கு பொருளாக காட்டினார்கள் வியாக்கியாதாக்கள். அதிலே விசேஷம் என்னவென்றால் குடந்தை மேயா என்று சொல்லி உடனே அருளிச் செயல் போலே என்று சொன்னபடியினாலே இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் மறைந்து கிடந்த பொழுது அது மறுபடியும் வெளிப்பட்டது ஆறாவுமுதே என்கிற திருக்குடந்தை பாசுரத்தாலே தானே. ஆயினாலே அந்த குடந்தை மேய குருமணி திரளுக்கும் இன்பப்பாவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டல்லவா, அதை சேர்த்து ஆழ்வார் முன்னமே நமக்கு தெரிவித்து விடுகிறார் தம்முடைய ஞான திருஷ்டியாலே என்று நாம் அப்படி கொள்ளலாம். இன்பப்பாவினை அதற்கு மேலே பச்சை தேனை, பச்சை தேன் என்னால் மிகவும் புதியதான தேன், அப்பொழுதே உண்டான தேன், அது எவ்வளவு இனிமையாயிருக்குமோ அப்படிப்பட்ட தேன் போலே. அதற்கு மேலே தேன் என்கிறது நாவுக்குத்தான் ருசிக்கும், இன்பப்பா என்பது காதுக்குத்தான் ருசிக்கும், ஆனால் பைம்பொன்னை என்னால் கண்ணுக்கும் அழகாயிருக்கும் என்று காட்டும்படியாக பைம்பொன்னை என்று சொல்லி அந்த எம்பெருமான் இவ்வளவு அழகாயிருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அமரர் சென்னி பூ என்ற அமரர்களான தேவர்கள் அல்லது நித்தியசூரிகள் அவர்களும் கூட தங்கள் தலைமையிலே தரிக்கக்கூடிய திருவடிகளை உடையவன் அல்லவா எம்பெருமான். ஆயினாலே அமரர்கள் அவர்களுக்கு சென்னி தலையிலே இருக்கக்கூடிய பூவாயிருக்கிறவன் என்று இப்படி சொல்லி இப்படிப்பட்ட எம்பெருமானை புகழும் தொண்டர், புகழ்கின்ற தொண்டர்கள் எல்லாம் என் சொல்லி புகழ்வர்தாமே, என்ன சொல்லி அவனை துதிப்பார்கள். இத்தனை நாள் ஆழ்வார் சொன்னது அவனுடைய துதி அல்லவா என்று கேட்டால் இத்தோடு அவனுடைய துதி முடிந்து விடுகிறதா? இன்னும் எத்தனையோ இருக்கின்றபடியினாலே என்ன சொல்லுகிறார், அந்த துதியெல்லாம் வெறும் பொதுபோக்காக இருக்குமே தவிர அவனை துதித்து விட முடியாது, துதித்து முடிக்க முடியாது என்பதைத்தான் அவனை தொண்டர் என் சொல்லி புகழ்வர்தாமே என்று இந்த 6வது பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே அப்படிப்பட்ட தொண்டர்கள் அவர்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள் என்கிற காரணத்தினாலே அவர்கள் என் தலைமிஷம் அண்ணுவாரே என்று என்னுடைய தலைமையிலே வீற்றிருக்க தகுந்தவர்கள் அமரர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை தலைமையிலே கொள்ளுகிறார்கள் என்பதைத்தான் அமரர் சென்னி பூவினை என்று 6வது பாசுரத்திலே சொன்னார். இப்பொழுது 7வது பாசுரத்திலே அடியவர்களுடைய திருவடி அது என் சென்னி பூ என்று திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். இம்மையை மறுமை தன்னை எமக்கு வீடாகி நின்ன மெய்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேய செம்மையை கருமை தன்னை திருமலை ஒருமையானை தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை மன்னுவாரே. இம்மையை மறுமையை என்று சொல்லுகின்றார். இம்மைக்கு வேண்டியவற்றை கொடுப்பவனும் எம்பெருமான் தான், மறுமைக்கு வேண்டியவற்றை கொடுப்பவனும் எம்பெருமான் தான். இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது அதற்கு வேண்டிய சுகங்கள் என் யாவை செலவுண்டோ அவற்றையெல்லாம் நாம் எம்பெருமானுடைய அருளாலே தான் பெறுகிறோம். மறுமை என்னால் அதுதான் அந்தமில் பேரின்பமான மோட்சம் வீடு, அதை நமக்கு கொடுப்பவனும் எம்பெருமான் தான். ஆயினாலே இம்மையை மறுமை தன்னை என்று தெரிவித்தவர் எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை, எமக்கு வீடு என்னால் அடையப்படும் பயன், அதாவது நாம் போய் அடைய வேண்டிய மோட்சம் என்னால் எது என்னால் அது எம்பெருமானுடைய திருவடிகள் தானே. ஆகினாலே எம்பெருமானே இம்மையை மறுமையை என்று எம்பெருமானே உபாயம் என்று காட்டினவர், எமக்கு வீடாகி நின்னா என்று எம்பெருமானே உபேயம் அடையப்படுபவன் என்று அத்தையும் காட்டினார். எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை, அதற்கு மேலே அந்த எம்பெருமான் எங்கே எழுந்தருளியிருக்கிறான், அவனை போய் நாம் சேவிக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு பாசுரத்திலேயும் ஏதாவது ஒரு திவ்ய தேசத்தை அனுபவித்துக் கொண்டே வருகிறார். கீழே இமயம் மேய எழில்மணி திரளை என்று திருப்பிரிதி எம்பெருமானை சொன்னார், மாயிரஞ்சோல மேய மைந்தனை என்று திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை சொன்னார், குடந்தை மேய குருமணி திரளை என்றார். இங்கே வியன் திருவரங்கம் மேயா என்று திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனை சொல்லுகின்றார். விரிந்த சோலை என்று வண்டின முரளும் சோலை, மயிலம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை என்று இப்படிப்பட்ட விரிந்த சோலைகளாலே சூழப்பட்ட அந்த திருவரங்கம், அந்த திருவரங்கம் மேய செம்மையை கருமையை என்றார். செம்மை என்னால் சிவந்தவன், கருமை என்னால் கருத்த நிறத்தை உடையவன். அதாவது எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலே ஓரொரு நிறத்தை உடையவனாக அவனை
புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆழ்வார்களும் கூட பல பல பாசுரங்களே அப்படி காட்டியிருக்கிறார்கள். திருமழிசை ஆழ்வார் பாலின் நீர்மை, செம்பொன் நீர்மை, பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை, நீல நீர்மை என்று இவை நான்குமாய் என்று இப்படியெல்லாம் காட்டியிருக்கிறார். ஆயினாலே இங்கே செம்மையை என்றால் அப்படிப்பட்ட ஒரு யுகத்திலே அவன் செம்மை நிறத்தை சிவந்த நிறத்தை உடையவனாய், கருமையை என்னால் கலியுகத்திலே கருமை நிறத்தை உடையவனாய் இருப்பவன் எம்பெருமான் என்று இப்படி சொல்லி இருக்கிறபடியினாலே அப்படி அந்த எம்பெருமானை திரேதாயுகத்திலே சிவந்த நிறமாம் அதை தெரிவிக்கிறார். ஆக செம்மையை கருமதன்னை என்று தெரிவித்தவர் மேலே திருமலை ஒரு மயானை, திருமலையிலே எழுந்தருள் இருப்பவன். இதற்கு பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது இங்கே திருமலையாவது திருவேங்கடமலை என்று காட்டுகின்றார். அப்படி கொண்டோமானால் அந்த திருவேங்கடமலையை திருமலை என்று முதலே ஆழ்வார் இங்கேதான் அருளி செய்கிறார். இந்த ஆழ்வார் இதற்கு மூலமாய் அமைந்தது பேயாழ்வாருடைய அருளி செயல். அவர் சேர்ந்து சினவேங்க பார்க்கும் திருமலையை என்றும் சூழும் திரண்டருவிபாயும் திருமலையை என்றும் 2 பாசுரங்களிலே திருமலை என்று அந்த திருவேங்கடமலையை அருளி செய்தார். அதை இங்கே அடியொற்றி திருமங்கை ஆழ்வார் திருமலை என்றே தெரிவிக்கின்றார். அந்த எம்பெருமானை அவன் ஒருமையான் என்னால் ஒருமையாக எல்லோருக்கும் சமமாக இருப்பவன், திருவேங்கடமலையிலே எழுந்தொழி இருக்கிறவன் மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் என்று சொல்லும்படியாக அப்படி எல்லாருக்கும் சமமாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் தன்னுடைய அருளை பொழிகிறானாம். ஆக திருமலை ஒருமையானை அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய தன்மையை என்னால் தன்மையை உடையவனான அவனை நினைவார் எவர்? எம்பெருமானுடைய அடியவர்கள். அவர்கள் எந்தன் தலைமிஷம் அன்னுவாரே. எனக்கு எம்பெருமானுடைய திருவடிகள் வேண்டாம், எம்பெருமானுடைய அடியவர்கள் அவர்கள் என் தலைமையிலே இருக்க வேணும் என்பதை இந்த பாசுரத்திலே அந்த எம்பெரும திருமலை ஒருமையானுடைய தன்மையை நினைவார் எவர் உண்டோ அவருடைய திருவடிகள் அவர்கள் எந்தன் தலைமிஷம் அன்னுவாரே, என்னுடைய தலைமையிலே அவர்களென்றோ வீற்றிருக்கத்தக்கவர்கள் என்று அடியவர்களுடைய பெருமையை இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். இந்த திருமங்கை ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாடு நகரம்